இந்த நாளிலே கூட நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவின் சிந்தையை குறித்ததான வார்த்தையோட கூட இந்த நாளிலே கூட நாம் தியானிக்க போகிறோம். இந்த தியானம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட நான் பார்ப்போமாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தாம் சிறையில இருக்கும் பொழுது, அவர் அந்த இடத்துல சிறையில இருக்கும் பொழுது, அவர் சபைகளுக்கு இந்த நிருபங்களை எழுதும் பொழுது இந்த நிருபத்தை கூட அவர் எழுதினார். மீண்டும் அங்கு கூட இந்த வசனத்தை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை இருக்க வேண்டும். வாசிப்பமாக மற்றொரு வசனத்தை கூட இதோடு கூட நாம் பார்ப்போமாக. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட நாம் பார்ப்போமாக. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்கிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை என்ன செய்கிறது? அது உண்டாயிருக்குது என்று சொன்ன பொழுது மாத்திரமல்லாமல் பிலிப்பிய பட்டணத்துக்கு அவர் எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென், ஹல்லேலூயா. பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில ஒருவேளை நான் பயணித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் நமக்கு இந்த காலை வேளையிலே நமக்கு தேவையானது கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தை நமக்கு தேவையாக கூட காணப்படுகிறது. மீண்டுமாக கூட இந்த பகுதியை வாசிக்கலாம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சிந்தையை நாம் என்ன செய்ய முடியாது? நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆமென். அப்போ அவருடைய சிந்தையை நாம் அறிய முடியாமல் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது? போதிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இந்த காலை வேளையிலே நமக்கு வேண்டியது கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பலவிதமான சிந்தை நம்முடைய மனதில் இப்பொழுது கூட ஓடிக்கொண்டே இருக்கலாம். நம்ம உட்கார்ந்துருக்கிறது ஒரே ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் நம்முடைய மைண்ட் எல்லாம் என்ன பண்ணோம்? அல்லது பொதுவாக மைண்ட் என்ன பண்ணோம்? அங்கங்கே போயிட்டே இருக்கும். நல்லா என்ன சொல்றது, அதுக்கு டிக்கெட் வேண்டியதில்லை, அதுக்கு என்ன வேண்டியதில்லை, அதுக்கு பாஸ்போர்ட் வேண்டியதில்லை, அதுக்கு விசா வேண்டியதில்லை, அதுக்கு இமிக்ரேஷன் எதுவுமே கிடையாது. உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆமாம், ரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 daysங்கிற மாதிரி என்ன பண்ணோம்? சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு வேண்டியது இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே வசனத்தை கூட வார்த்தை கூட நாம் கவனிப்போமாக. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை கூட நாம் பார்க்கலாம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாதமலும் தேவனை அறிந்திருந்தோம் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தங்கள் சிந்தனையினாலே எதுக்கு வீணரானார்கள்? துதிக்காமல் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரை எப்பொழுதும் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஒரு ஜெப கூடுகைக்கு வரும் பொழுது அல்லது ஆலயத்திற்கு வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலங்க மன்னிக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய ஜனமாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்?
அவரை துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மீண்டுமாக கூட இந்த வசனத்தை பார்க்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஆமென், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தங்கள் சிந்தனையினால் என்ன செய்யப்பட்டார்கள்? வீணரானார்கள். ஆகவே அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது, அவரை சிந்திக்கிறவர்களா என்ன செய்ய வேண்டும்? அவரை சிந்திக்கிறவர்களாக கூட நாம் இருக்க வேண்டும். மீண்டுமாக இந்த வசனத்தை பார்க்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் என்று அறிந்தும் என்ன செய்ய வேண்டும்? தேவனை அறிந்தும் என்ன செய்ய வேண்டும்? அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அவர்கள் அப்படியாக செய்யாமல் இருந்தபடினால் வேதம் என்ன சொல்கிறது? தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம். ஆமென், உணர்வில்லாத ஒரு இருதயம். அப்போ துதிக்காமல் இருக்கும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கும் பொழுது அந்த இருதயம் எப்படி மாறிடுது? இருள் அடைந்து அது உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்ன செய்யப்படுகிறது? இருள் அடைகிறது. தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே அவரை தேவன் என்றும் அறிந்தோம் அவரை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். தொடர்ந்து வாசிப்போமாக 23ஆம் வசனத்தை பார்க்கலாம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். என்ன செய்தார்கள்? இந்த இடத்துல இந்த வசனம் மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்? என்ன உங்களுக்கு புரியுது? இப்ப இந்த வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க, வீட்டுல வந்து அதிகாரத்தை வாசிக்கிறீங்க, புரியுதோ இல்லையோ? நம்ம பாட்டு வாசிச்சு முடிச்சுட்டு போயிடுவோம். என்ன சொல்றீங்க? அப்படி இருப்போமா? அழிவில்லாத தேவன் ஒரு பக்கம், அழிவில்லாத ஆண்டவரோட மகிமை இன்னொரு பக்கம், அழிவுள்ள இந்த காரியமில்ல. சரி, இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். என்ன பண்றாங்க? ரெண்டுக்கும் என்ன பண்றாங்க? மிஸ் மேட்சிங். என்ன பண்றாங்க? வாட் ஆர் தே டூயிங்? என்ன நடக்குது? அழிவில்லாத தேவன், சரிங்களா? ஒன் சைடு அழிவில்லாத தேவன், மற்றொரு பக்கம் அழிவுள்ள மனுஷர், ஊரும் பிராணிகள், மிருகங்கள், இதெல்லாம் இருக்குது. என்ன நடக்குது? கம்பேர் பண்றாங்களா? அதே கம்பேரிங் ஆகுதுங்க. ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். என்ன பண்றாங்க? கம்பேர்னா நம்ம என்ன செய்வோம்? கம்பேர்னா அதோட இது என்னது? இவங்க ஃபேரு, அவங்க டார்க்கு, அதான் கம்பேரிசன். ஆனால் இங்கே என்ன நடக்குது? ரெண்டுமே என்ன பண்ணிடுறாங்க? படைக்கிறாங்க. ஓ ஜீசஸ்! என்ன பண்றாங்க இங்க? என்ன பண்றாங்க? ஒப்பாக மாற்றுவதுன்னா என்னது? சரி, அப்படி இந்த வசனம்னு பார்க்க வேண்டாம், சரிங்களா? ஒப்பாக மாற்றினார்கள். தேவனை போல என்று சொல்வதை விட தேவனோட அலாங் சைடு என்ன பண்றாங்க? அவங்கள ஈக்குவலைஸ் பண்றது, சமப்படுத்துவது. மீண்டும் இந்த பகுதியை வாசிக்கலாம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையே அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளோட ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். முதல் காரியத்தை பார்த்தோம். தேவன் என்றும் அறிந்தோம் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் இருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய சிந்தனையிலே வீணானாக அவர்கள் உணரில்லாமல் இருந்தபடினால் அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. ஆனால் இரண்டாவது காரியம், அவர்கள் என்ன செய்கிறார்? ஆண்டவரை என்ன செய்கிறார்? அழிவில்லாத தேவனை அழிவுள்ள மனுஷனோடு கூட என்ன செய்கிறார்கள்? ஒப்பிட்டு
அவர்கள் என்ன பண்றாங்க, அவங்கள என்ன பண்றாங்க, சமப்படுத்துகிறவர்களாக கூட அவர்கள் காணப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது ஜெபிச்சோமே, ஆண்டவருடைய வசனத்தை, செய்தியை நாம் கவனிக்க வேண்டும், கேட்க வேண்டும். ஒரு வார்த்தையை கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து பெற்றுக் கொடுக்கிறோம். ஆகவே விசுவாச குடும்பங்கள் வார்த்தையை நாம் கவனிக்கிறவர்களாய் நாம் இருக்க. 28வது வசனம், ரோமர் 1:28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு இருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால், தகாதவளை செய்யும். மீண்டுமாய் பார்க்கலாம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு இருக்க அவர்களுக்கு மனதில்லை. ஆண்டவரை அறியக்கூடிய ஒரு அறிவு அவர்களுக்கு என்ன இல்லாம இருந்தது, அதை பற்றி கொள்வதற்கு அந்த மனம் இல்லை. விசுவாசித்த யூதர்கள், தேவனை விசுவாசித்த யூதர்கள், அந்த யூதர்களுக்கு என்ன தெரியாமல் இருந்தது, அவங்களுக்கு என்ன தெரியாமல், என்ன அறியவில்லை, சத்தியத்தை அறிவில்லை. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே விசுவாசித்த யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரை விசுவாசித்த யூதர்களுக்கு என்ன இல்லை, தேவனை அறியும் அறிவு அவர்களுக்கு பற்றி கொள்ள மனதில்லாமல் இருந்தது. தொடர்ந்து வாசிக்கலாம். தகாதவைகளை மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவ ஜனமே, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியம். இந்த கால வேளையில் கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும்போது சொல்கிற, இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற அந்த சிந்தை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். இந்த கால வேளையிலே 1 கொரிந்தியர் 2:16 பிரகாரமாய் நாம் இருக்கிறோமா, அல்லது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி நாம் இருக்கிறோமா? கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை நமக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியமாக கூட இருக்குது. அப்போ அவரை விசுவாசித்த யூதர்களுக்கு தேவனை பற்றி அறிகிற அந்த அறிவின் அதை பற்றி கொள்கிற ஒரு மனதில்லாமல் இருந்தது. ஆகவே தான் அவங்க ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்க யாருக்குமே அடிமையா இல்லையே, அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர்? தங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமை அவர்கள் அவ்வளவாக மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி பேசுங்க. ஆனால் அவர்களுக்குள்ளாக என்ன இல்லாமல் இருந்தது, அந்த சத்தியம் இல்லாமல் இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொன்னார், ஆகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மையாகவே விடுதலை ஆவீர்கள். அவரை விசுவாசித்த அவரோட யூத ஜனங்கள், and they lacked knowledge of God. இந்த கால வேளையிலும் தேவனை அறிகிற அந்த அறிவு நமக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியமாக. இப்போ பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோமாக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கலாம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து, ஆமென், ஏக சிந்தை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆமென், என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நமக்கு என்ன இருக்க வேண்டும், ஏக சிந்தை, ஒன்றே என்ன செய்ய வேண்டும், ஒரே காரியத்தை நாம் சிந்திக்கிறவர்களாய் நாம் இருக்க. அப்போ இந்த ஒரு மனம் அல்லது இந்த ஏக சிந்தை எல்லா இடத்துல என்ன இருக்க வேண்டும், குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தில் ஒரு மனம் இருக்க வேண்டும், குடும்பத்தில் ஏக சிந்தை இருக்க வேண்டும். ஆமென். பெற்றோராகிய நீங்களும் பிள்ளைகளுக்கும் என்ன இருக்க வேண்டும், அந்த ஏக சிந்தை ஒரு மனம் இருக்க வேண்டும். அந்த ஒரு மனம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன காணப்படும், அந்த இடத்துல ஆண்டவர் சந்தோஷத்தை அவர் கொடுக்கிற ஒரு தேவனாக கூட இருக்கு. 133ஆம் அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே கைகளை வைத்துக்கொண்டு 133ஆம் சங்கீதத்திற்கு திருப்பிக் கொள்வோம். 133ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை கூட பார்க்கலாம். முதல் வசனம் 3ஆம் வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஆமென். எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்குது. 3வது வசனம். எர்மோன் மேலும்
சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எங்க ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறாரா? எங்க ஒரு மனம் இருக்குதோ, அமேன், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு மனம் இருக்க வேண்டும். அமேன். நம்முடைய வீட்டிலே குடும்பத்தில் என்ன இருக்க வேண்டும்? ஒரு மனம் இருக்க. சபையில என்ன இருக்க வேண்டும்? சபை கூடி வருவதில் என்ன இருக்க வேண்டும்? அந்த ஒரு மனம் இருக்க வேண்டும். வேதம் சொல்றது, சிலர் சபை கூடி வருவதை விட்டு விடுகிறதே போல நாமும் என்ன செய்யக்கூடாது? சபை கூடி வருவதை விட்டு விடாமல் இருக்க வேண்டும். அப்போ அதுல என்ன இருக்க வேண்டும்? ஒரு மனம் இருக்க. அப்போ ஒரு மனம் எங்க இருக்குதோ அங்கேதான் என்ன இருக்குது? ஜீவனும் ஆசீர்வாதமும் நமக்கு காணப்படுகிறதாக கூட. இப்போ பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திற்கு மீண்டும் திருப்பிக் கொள்வோமாக. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட நாம் பார்ப்போமாக. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். மீண்டுமாய் பார்க்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் சிந்தையிலே ஒரு சிந்தை எப்படிப்பட்டான ஒரு சிந்தையா? மீண்டும் அங்க இந்த வசனத்தை பார்க்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே, ஆமென், மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கு ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றாரு பவுல்? என்ன சொல்றாரு இந்த இடத்துல? நமக்கு என்ன வேண்டும்? அந்த தாழ்மை வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் சிந்தனைகளை அநேக சிந்தை, அந்த சிந்தனையில ஒரு சிந்தை அந்த தாழ்மை. ஆமென், ஹல்லேலூயா. தாழ்வு மனப்பான்மை கிடையாது. தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது தாழ்வு மனப்பான்மை சொல்லும்போது இல்லை எனக்கு தெரியாது, இல்லை நான் அது அப்படி இல்லை. அது தாழ்வு, அது இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தாழ்வு மனப்பான்மைக்கும் தாழ்மைக்கும் வித்தியாசம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும்? அந்த மனத்தாழ்மை இருக்க வேண்டும். அந்த தாழ்வு அந்த மனத்தாழ்மையினாலே என்ன செய்ய வேண்டும்? மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கு ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஆமென், மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அப்படின்னா என்ன சொல்றாரு? அவர் என்ன செய்ய சொல்றாரு? மனத்தாழ்மையினாலே என்ன செய்ய வேண்டுமா? ஜெபிக்கணும். வேற ஒருவர் 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 அவர் என்ன சொல்ல வர்றாரா? தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஆமா, பெருமை வேண்டாம். வேற என்ன செய்ய சொல்றாரு? What is Apostle Paul telling us to do? மன தாழ்மையினாலும் என்ன செய்ய வேண்டுமா? தங்களிலும் என்ன செய்ய வேண்டுமா? மற்றவர்களே மேன்மைப்படுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்களே நாம் மேன்மைப்படுத்த. நமக்கு 1000 காரியம் நமக்கு இருக்கலாம். ஆனால் when we see somebody in low, இது நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும். அவர்களை இழிவாகவோ அல்லது அவர்களை உதாசீனம் படுத்துவதோ அவர்களை வேதனை உண்டாக்கக்கூடிய அளவுகளோ அதை என்ன செய்யக்கூடாது? அப்படி இருக்கக்கூடாது. அந்த தாழ்மையினாலே நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அவர்களை என்ன செய்ய வேண்டுமா? தங்களிலும் மேன்மையானவர்களாக அவர்களை நாம் என்ன வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வேத மனுஷன் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த தாழ்மை கிறிஸ்துவின் சிந்தை. அது எப்படின்னா அந்த தாழ்மையின் சிந்தை. பார்ப்போம் அங்க மற்றொரு காரியத்தை கூட நாம் பார்க்கலாம். யோபு 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோபு 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோபு 7:17, 17-18. மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம். மீண்டுமாய் பார்க்கலாம். 17-18.
ஆமென். மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்திய வைக்கிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம். இதுல இருந்து நமக்கு என்ன வெளிப்படுது? யோபு பக்தர் சொல்கிறார். யாரை பற்றி சொல்கிறார்? யோபு பக்தர் யாரை பற்றி சொல்கிறார்? சொல்லுங்க. யாரை பற்றி சொல்கிறார்? கர்த்தரை பற்றி. சரி, ஆண்டவரை பற்றி சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரை பற்றி என்ன சொல்றாரு? ஆமா, நான் எம்மாத்திரம் என்று சொல்லி, அப்போ தேவனே பாருங்களேன், அந்த 17வது வசனத்தை மீண்டும் பார்க்கலாம். மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தாழ்மையை இந்த இடத்துல வெளிப்படுகிறதாக கூட நாம் பார்க்கிறோம். மற்றொரு வசனத்தை கூட நாம் பார்ப்போமாக. மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 6:8, பிலிப்பியர் 2:8. மனுஷனை நம்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலிருந்து கேட்கிறார். ஆமென். வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் என்ன கேட்கிறாரா? அந்த தாழ்மை. ஆமென். மீண்டுமாக கூட பார்க்கலாம். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில். ஆமென். வேற எதுவுமே ஆண்டவர் என்ன செய்யல, வேற எதுவுமே கேட்கல. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் சிந்தையில ஒரு சிந்தை, அந்த தாழ்மை என்கிற அந்த சிந்தை. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு நல்லா என்ன சொல்லுது, நல்ல ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கலாம். மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம நல்ல வெல்வர்ஸ்டாக இருக்கலாம். ஆனாலும் அதன் மத்தியிலே நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? அந்த தாழ்மை நமக்கு இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. when compared to நம்மை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் they may be குறைவாக இருக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை மேன்மைப்படுத்துகிறவர்களாக கூட நாம் இருக்க வேண்டும். மற்றொரு காரியத்தை கூட பார்க்கலாம். பிலிப்பியர் 2:8 கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:8 அவருடைய செய்கையின் மூலியமாக அவருடைய தாழ்மை வெளிப்படுவதை கூட நாம் பார்க்க முடிகிறது. பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். என்ன செய்தாரா? கீழ்ப்படிந்தவராக. ஆமென். கிறிஸ்துவின் சிந்தையிலே மற்றொரு சிந்தை கீழ்ப்படிதல். ஆமென். அந்த கீழ்ப்படிந்தவராக இருந்த என்ன செய்தாரா? தம்மை தாமே அவர் இந்த கீழ்ப்படிதல், கிறிஸ்துவின் சிந்தையிலே ஒரு சிந்தை கீழ்ப்படிதல். ஆமென். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆமென். ஒரு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க? பிள்ளைங்களுக்கு வேண்டிய அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. பாடத்தை சொல்லி கொடுத்து பிற்பாடு பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? அதுக்கப்புறம் அல்லது என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? அதான் என்ன பிள்ளைங்களிடத்துலேருந்து என்ன ஆமாம், ஒபீடியன்ஸ். என்ன செய்யணும் அவங்க பிள்ளைங்க? என்ன செய்யணும்? ஆமாம், கீழ்ப்படிதல். அவங்க என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படிவதில் என்ன செய்கிறாங்க? வாட் ஆர் த சில்ட்ரன் டூயிங்? ஆமாம், ஆக்ஷன் ரீப்ளேயா? என்ன ஆக்ஷன்? ஆமாம், என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? அதை படிக்கிறாங்க. படித்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டுக்கு அப்புறம் they come to the examination ஹாலில் வந்தோன்னு அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? ஹாலில் என்ன கொடுப்பாங்க? கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்து என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின் பேப்பரை இப்படி பார்த்துட்டு, அதாவது கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே எழுத ஆரம்பிப்பாங்களா? or will they read the question paper? என்ன பண்ணுவாங்க? ஆமா, question பேப்பரை படிப்பாங்க. question பேப்பரை படிச்சு என்ன பண்ணுவாங்க? இல்ல பரவாயில்ல சொல்லுங்க.
எவ்வளோ சிம்பிளான கொஸ்டின் இல்லையா? தெரிஞ்சது வந்து எழுதுவாங்க. அப்போ என்ன செய்ய, அதன் மூலியமா என்ன வெளிப்படுத்துகிறாங்க? அது மூலியமா என்ன வெளிப்படுத்துறாங்க? வாட் ஆர் தே ஷோயிங்? இல்லை, என்ன வெளிப்படுத்துகிறாங்க? இதெல்லாம் செய்வது மூலயமா வாட் ஆர் தே ஷோயிங் ஓ வாட் ஆர் தே எக்ஸ்பிரஸிங்? என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க? ஏன் பாபா என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க? இப்போ இதெல்லாம் படிக்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு வராங்க, எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே போகிறாங்க, கொஷின் பேப்பரை வந்து வாங்குறாங்க, கொஷின் பேப்பரை படிக்கிறாங்க, அதை எழுதுகிறாங்க, அதுக்கப்புறம் டீச்சர் மார்க் போடுவாங்க. அவங்க எப்படி மார்க் போடுவாங்க தெரியல, வீட்டில் என்ன டமல் விழுவும் தெரியல, சரி அது வேறு. ஆனால் வாட் ஆர் த சில்ட்ரன் எக்ஸ்பிரஸிங்? எதை காண்பிக்கிறாங்க, எதை வெளிப்படுத்துகிறாங்க? புரியல யாரு? ஆமாம் ஆமாம். அதன் மூலியமா என்ன என்ன சுவாபம் பிள்ளைகளுக்குள்ள இந்த வெளிப்படுது? கீழ்ப்படிதல். ஆமென். கிறிஸ்துவின் சிந்தையிலே ஒரு சிந்தை கீழ்ப்படிதல். இப்போ அதே இந்த ஸ்பிரிச்சுவல் ஆண்டவர் வந்து வேதத்தை கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். வேதத்தை படித்து ரொம்ப நல்லா எழுதி இருக்குது, இது நமக்கு வந்து செட் ஆகாது, என்ன சொல்றீங்க? ஆமாம், இது நமக்கு வந்து ஒத்துப்பட்டு வராது, அவருக்கு வேறு வேலை கிடையாது, அந்த அம்மாவுக்கும் வேறு வேலை கிடையாது, சரி ஏதோ வந்து கேட்டுட்டு போயிடுவோம். அது வசனத்தை படிச்சுட்டு ஓகே ஐவ் டன் ஃபார் த டே, அப்படி இருக்க வேண்டுமா? அல்லது அல்லது வார்த்தையின்படி நடக்க வேண்டும். ஆமென். அப்போ கிறிஸ்துவின் சிந்தையிலே தாழ்மை மாத்திரமல்லாமல் கீழ்ப்படிதல். You get the question paper, you're not bothered what's in the question paper. நான் என்ன படிச்சுனா அதான் நான் எழுத போகிறேன். Not like that. அப்படி அல்ல. You take the question paper எடுத்துட்டு அதை பார்த்துட்டு then you start with the answers. அதே போல அப்போ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன செய்வீங்க? அதன்படி நீங்க செயல்படுவீங்க. அப்போ கிறிஸ்துவில் சிந்தையிலே மற்றொரு சிந்தை கீழ்ப்படிதல் என்கிற ஒரு சிந்தை. மூன்றாவது சிந்தை கூட நாம் பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சுகமாக்குகிறார். அந்த இடத்துல மூன்றாவது சிந்தை ஆண்டவருடைய சிந்தை கூட வெளிப்படுத்துகிற 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? முதல் வசனத்திலிருந்து பார்க்கலாம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த இடத்துல அவருடைய ஊருக்கு வர அந்த இடத்துல திமிர்வாதக்காரனை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரர்களில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். மூன்றாவது சிந்தை கிறிஸ்துவேசில் இருந்த அந்த சிந்தை என்ன சிந்தை அவருக்குள்ளாக இருந்ததா? மன்னிக்கிற ஒரு சிந்தை. ஆமென், ஹல்லேலூயா. மன்னிக்கிற ஒரு சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்த அந்த சிந்தனையிலே, அவருக்கு இருந்த அந்த பல சிந்தையிலே ஒரு சிந்தை அந்த மன்னிக்கிற அந்த சிந்தை. ஆமென், அந்த மன்னிக்கிற அந்த சிந்தை. வேதம் சொல்ல கிறிஸ்து சபையை மன்னித்தது போல, கிறிஸ்து அவருடைய சபையை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் குற்றங்களை என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
அப்போ இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தை மன்னிக்கிற ஒரு சிந்தை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த மன்னிக்கிற சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்த காரியத்தை கூட நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16. மேலும் இல்ல, 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். எல்லாவற்றிலும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ நாமும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமாக கூட இந்த வசனத்தை பார்க்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. ஆமென். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் மாத்திரமல்லாமல் அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவனாக கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இருதயத்தால் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது அப்படி எழுதி இருக்குதே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையா? தரிசிப்பதில்லையே. ஆமென், ஆமென். அப்போ அடுத்த சிந்தை கிறிஸ்துவேசுவில் இருந்த அந்த சிந்தை பரிசுத்தம். ஆமென், ஆமென். அந்த பரிசுத்தம் மீண்டுமாக கூட உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதே போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே only when you indulge in that it is a sin. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்படி? ஆமென். சிந்தித்தாலே finished. அந்த எண்ணத்திற்கு இடம் கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு. எவ்ரிதிங் இஸ் ஓவர் வித் தட். அவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும்? அந்த பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஆண்டவரோட வருகை சீக்கிரமாக இருக்க போகுது. அப்போ நம்முடைய சிந்தனையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த பரிசுத்தம் உள்ளவர்களாக கூட நாம் இருக்க வேண்டும். மற்ற ஒரு சிந்தையை கூட நாம் தியானிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 15:12. யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறதை போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஆமென். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறதை போல. அன்பாய் இருக்கிறதை போலவா? அன்பாய் இருந்தது போலவா? அன்பாய் இருக்கிறது. அப்போ இப்பவும் எப்படி இருக்கிறாரா? அன்பாய். இப்போ அவர் எப்படி அன்பாய் இருக்கிறார்? வேதம் என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. அப்போ நான் உங்களில் அன்பாய் இருக்கிறதை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. என்னுடைய கற்பனையாய் இருந்தது அல்லது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குதா? அல்லது இருக்கிறது. அப்போ இன்னைக்கும் என்ன இருக்குது? ஆமா, இன்னைக்கும் அது இட் இஸ் ஆன்லைன். ஆமா, இன்னும் அதுக்கு என்ன வரல? அதுக்கு ஆமா, இன்னும் முடிவலை, இன்னும் எக்ஸ்பைரி டேட், இன்னும் வேலிடிட்டி பேர் என்ன இல்லை, இன்னும் வேலிடிட்டி பீரியட் இன்னும் முடியல. ஆமென், ஆமென். அப்போ தேவன் எப்படி நம் மீது அன்பாய் இருக்கிறாரோ, கிறிஸ்துவின் சிந்தையிலே ஒரு சிந்தை அன்பு. ஆமென். அந்த அன்பு என்கிற அந்த சிந்தை உள்ளவர்களாக கூட நாம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த சிந்தை உள்ளவர்களாக கூட நம்ம இருக்கணும். அப்போ அவர் சொல்கிற நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோமாக. 13ஆம் அதிகாரம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த 13வது அதிகாரத்தை எனக்கு மறக்கவே முடியாது. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில்
அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ தான் வந்து இந்த ஜஸ்ட் பார்ன் சொல்லுவோம் பாருங்க, இப்போ தான் நேற்று நைட்டு தான் குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஒருவேளை நீங்கள் மன்னிக்கவும், நான் வாட்ஸ்அப்பில் நான் அது உங்களுக்கு அதை பதிவு செய்தேன்னா, நம்முடைய விசுவாச குடும்பமாகிய சகோதரர் விஜய் தம்பதியினருக்கு ஆண்டவர் கடந்த வாரத்தில் அருமையான ஒரு பெண் குழந்தையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு நல்ல சுகத்தோடு கூட கர்த்தர் அவர்களை வைப்பாராங்க. ஸோ அப்படியே அந்த 13ஆம் அதிகாரத்தை கூட நான் வாசித்த பொழுது இந்த 13ஆவது அதிகாரத்தை வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கரம் போலவும் ஓசையிடுகிற கைத்தலம் போலவும் இருப்பேன். மீண்டுமாய் பார்க்கலாம், மீண்டுமாய் இந்த வசனத்தை பார்க்கலாம். நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளும் பேசினாலும் அன்பை எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்களை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவராக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. வரங்கள் எல்லாம் இருக்கும், நல்ல பாஷை பேசுவோம், நல்ல அந்த எல்லாம் ஆல் தி ஸ்பிரிச்சுவல் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் பவுல் என்ன சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த என்ன சொல்றது, சாரிபாத் ஊருக்கு போத அவளோட எல்லா சோக கதையெல்லாம் சொல்லி கேட்டுட்டு அந்த எலிஷா சொல்றாரு, எல்லாம் இருக்கட்டும், இப்போ என்ன பண்ணு, ஆமாம் முதல்ல எனக்கு சுட்டு கொண்டு வா, அதுக்கப்புறம் வந்து நீ சாப்பிடுவியும் பிள்ளை சாப்பிடுவாங்க, நீ போய் சேருவீங்களோ டிக்கெட் வாங்கிட்டு போவீங்க, அது அப்புறம் பார்க்கல. அது மாதிரி அதெல்லாம் இருக்கட்டும், அன்பு இராவிட்டால் அன்பு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்க குட் வொர்க்ஸ் ஆல் திஸ் என்ன சொல்லுது, நமக்கு வந்து நல்லா வந்து என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நல்லா அந்நிய பாஷை பேச, நல்லா வரங்களை, நல்லா இது எல்லாம் எவ்ரிதிங் நல்லா, ஐயோ அவங்கள மாதிரி சொல்றதுக்கே எல்லாம் இருந்தோம், அன்னதானம் பண்ணோம் எல்லாம், ஆல் த குட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணாலும் அந்த 3வது வசனத்தை பார்க்கலாம். அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, ஒன்றுக்குமே என்ன கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. தொடர்ந்து வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும், ஆமென், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. ஆமென், அன்பு தன்னை புகழாது. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷையினாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். குழந்தையா இருந்தபோது குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல சிந்தித்தேன், குழந்தைய போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கற்றவர்களை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. கிறிஸ்து இயேசுவுள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தை அன்பு என்கிற அந்த சிந்தை உள்ளவர்களாய் அந்த அன்பு நமக்குள்ளாக என்ன இருக்க வேண்டும், அந்த அன்பு என்கிற சிந்தை இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த தாழ்மை என்கிற சிந்தை இருக்க வேண்டும், பரிசுத்தம் என்கிற சிந்தை இருக்க வேண்டும், அன்பு என்கிற சிந்தை இருக்க வேண்டும், மற்றும் கீழ்ப்படிதல் என்கிற சிந்தை நமக்கு. அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை நமக்குள்ளாக இருக்க கடவுது என்று பவுல் சொல்கிறார். அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும், 3 கூட போய் வேகமாக கூட உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்த மற்றொரு வசனத்தை பார்க்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் 5:12. குமாரனே உடையவன் ஜீவனே உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். மீண்டுமாய் பார்க்கலாம். குமாரனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி ஆண்டவர் அந்த அதிகாரத்தை ஆண்டவர். அப்போ அந்த அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் நாம் என்ன செய்ய வேண்டாமா? அவர் மேலே அந்த விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வைக்க வேண்டும். ஆமென். வேதம் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாது. அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனோட வசனம். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு என்ன வரும் உங்களுக்குள்? அந்த விசுவாசம். அப்போ கிறிஸ்துவ இயேசுவில் இருந்த அந்த சிந்தை நமக்குள் எப்போ வரும்னா, ஆண்டவர் மீது அந்த விசுவாசத்தை நாம் வைக்கும் பொழுது. 2வது காரியம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை கூட நான் பார்ப்போமாக. அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்ற முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன செய்யக்கூடாது? அவரை துக்கப்படுது. எப்படி துக்கப்படுத்தலாம்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். எப்படி பண்ணலாம்? அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது அவர் துக்கப்படுவார். சரி, உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் துக்கப்பட்டுட்டாருன்ட்டு? சரி, பிரியமில்லாத செய்யும் போது அவர் துக்கப்படுத்தார், என்ன நடக்கும்? அவர் துக்கப்பட்டார் என்று என்ன இருக்காது நமக்குள்? அந்த சமாதானம் இருக்கா? அது என்ன பண்ணும்? சமாதானம் இல்லை, என்ன பண்ணும்? அது என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்? அது நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்? நம்மளை போட்டு அரிச்சு எடுத்துடும். நீ ஏன் இப்படி பேசின? நீ ஏன் இப்படி? அது என்னது? அவர் என்ன செய்யப்படுகிறார்? அவர் உள்ளே உணர்த்துகிறார். அவர் உள்ளே என்ன செய்யப்படுகிறார்? அவர் துக்கப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதுங்க. அப்போ கிறிஸ்துவ இயேசுவில் உள்ள சிந்தை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்ன பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். வாசிக்க கேட்போமாக. யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட பார்ப்போமாக. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாக பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களே உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். ஆமென். அப்போ அவரோட நடத்துதல் நமக்குள்ள இறங்கி வரும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த நடத்தல இறங்கி வரும்போது என்ன செய்ய வேண்டும்? மோட்டரை போடுறீங்க. மோட்டர் போட்டு உங்கள் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகுது. என்ன பண்ணுவீங்க? ஏன் ஆஃப் பண்ணுறீங்க? அது பாட்டுக்கு போட்டுமே இல்லையா? என்ன சொல்கிறீங்க? ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகட்டும், அது ஏன் ஆஃப் பண்ணுறீங்க? வீணாய் என்ன வீணாய் போயிடும்? தண்ணி, கரண்ட்டு வீணாய். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கீழ்ப்படுகிறீங்க, விட்டு கொடுக்குறீங்க. அப்போது த மோமெண்ட் யூ ஹியர் த ஓவர்ஃப்ளோயிங் சவுண்டு, அந்த சத்தம் கேட்டோன்னு என்ன செய்கிறீங்க? அதுக்கு இணங்குகிறீங்க. அதே ஆவியானோட ஒரு சத்தம்
உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இணங்க வேண்டும். ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படி நாம் செய்வோம். அதன்படி செய்கிறவனுக்கு என்ன உண்டாகும்? கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை. ஆகவே முதல் காரியம், அவர் மீது அந்த விசுவாசம் நாம் வைக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரே தன் நம்பிக்கையாய் வைத்த மனுஷன், அவரை மட்டும் என்ன செய்யணும்? அவரை மட்டும் நாம் நம்பணும். அவரை மட்டும் நாம் நம்பும் பொழுது கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த சிந்தை நமக்குள் வரும். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு விட்டு கொடுக்க வேண்டும். அந்த சத்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த சத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன ஏற்படும்? நமக்குள் அந்த சிந்தை நமக்குள் வர. மூன்றாவது கடைசி குறிப்பை கூட நான் பார்த்து முடிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையுமான பிரியமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல். அப்படி என்றால் என்ன? இந்த பிரபஞ்சம்னா உலகம். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாது வாழ்க்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றாரு? இவ்வளோ பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாருல, கொஞ்சம் சிம்பிளாக யூஸ் பண்ணியிருந்தாலும் அது பரவாயில்ல. எங்கேருந்து அவருக்கு கிடைச்சதோ. எனிவே, சர்ச்சில், சபையில் அல்லது ஒரு இடத்துல ஒரு விதமாகவும், வீட்டில் ஒரு மாதிரியும் வெளியில் ஒரு மாதிரியும், அதுதான் என்னது? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். அப்போ அந்த காரியம் நமக்கு இருக்குமானால் என்ன வராது? என்ன வராது? ஆமா, அவருடைய சிந்தை வராது. அவருடைய சிந்தையை தவிர இது எல்லாம் என்ன பண்ணும்? உள்ள உட்கார்ந்துட்டே இருக்கும். வாசிக்க கேட்போமாக 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை கூட நான் பார்ப்போமாக. கடைசி குறிப்பு 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5. எங்களோட போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலன் உள்ளதாக கூட இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, கடைசியாக என் சகோதரரே, நீங்கள் கர்த்தரிலும் அவரோட சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்ய வேண்டுமா? நீங்கள் பலப்பட வேண்டும். ஆமே. நம்முடைய போராட்டம் எதோட கிடையாது? மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்லாமல் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடும் மான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோட என்ன உண்டு? நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமா? அந்த பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு என்ன கிடையாது? மாம்சத்தோட மனுஷனோட நமக்கு என்ன கிடையாது? we have nothing to do with man, we have nothing to do with flesh and blood. நம்முடைய போராட்டம் எல்லாம் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு கூட நமக்கு அந்த போர். அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார்? எங்களோட போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவராய் இராமல், அதாவது மனுஷ விதத்தில் அல்லது மாம்சத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யக்கூடாது? போராடக்கூடாது. தேவனோடு கூட அந்த அவர் கொடுக்கிறதான அந்த சர்வாயுத வர்க்கத்தையும் நாம் தரித்து கொண்டவர்களாக கூட நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான சகோதரர் யோசுவா அவர்கள் 3 குறிப்பு அவர்கள் சொன்னார்கள். எப்படி ஜெயம் எடுக்க முடியும் அல்லது எப்படி வெற்றி எடுக்க முடியும், வெற்றி கொள்ள முடியும் என்று சொன்னார். முதல் காரியம் அவர் சொன்னார், நம் ஆண்டவரை நாம் சுமக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ரெண்டாவது என்ன சொன்னார்? ரெண்டாவது என்ன சொன்னாரு? அவரை நோக்கி பார்க்க. மூன்றாவது என்ன சொன்னாரு? அவரோட என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். அப்போ நம்முடைய போராட்டம் எல்லாம் அவர் சொல்கிறார். அப்போ சொல்கிறார், எங்களோட போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவராய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு பலம் உள்ளதாக இருக்குது. 5வது வசனம்.
5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த மீண்டுமாக 4வது வசனத்தை பார்ப்போமாக. 4வது வசனம், எங்களோட போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அது பலன் உள்ளதாக இருக்குது. அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அது பலன் உள்ளதாக இருக்கிறபடினால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை பார்க்கலாம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி. அப்போ அடுத்த காரியம் என்ன செய்ய வேண்டுமா? அந்த ஆண்டவரோடைய என்ன சொல்லுது, அது கிறிஸ்து இயேசுவுள்ள அந்த சிந்தனையில நமக்கு என்ன இருக்க வேண்டும்? நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அந்த மனம் புதிதாக்கப்படும் பொழுது கிறிஸ்து இயேசுவுள்ள அந்த சிந்தை நமக்குள்ளே அது எழும்பி விடும். ஆகவே எப்படி செய்வது? அவர் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசம். 2வது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் அவர் கொடுக்கும் அந்த உணர்வுக்கு, அவர் கொடுக்கும் அந்த உணர்த்துதலுக்கு கீழ்ப்படைந்து அதன்படி நடக்குது. 3வது, மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆமென், அல்லேலூயா, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை அது நமக்குள்ள கடந்து வரும். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ பிலிப்பியர் 2:5, 1 கொரிந்தியர் 2:16 இதில் நாம் எந்த சைடில் இருக்க போகிறோம்? பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே எங்களுக்குள்ள இருக்குது. அதே வேளையில் அவர் பிலிப்பிய பட்டணத்துக்கு சபைக்கு சொல்லும் பொழுது சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ இயேசு கிறிஸ்துவில் உள்ள சிந்தை நமக்குள்ள என்ன வேண்டும்? அது நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்போ இந்த காரியம் எல்லாம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவில் உள்ள சிந்தை என்ன சிந்தை? தாழ்மை என்கிற சிந்தை, கீழ்ப்படிதல் என்கிற சிந்தை, பரிசுத்தம் என்கிற சிந்தை, நன்கது அன்பு என்கிற, இன்னும் அநேக காரியம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன வேண்டும்? நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆகவே இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். இதற்காக நாம் செபிக்க வேண்டும். இதிலே நமக்கு உடைய வாழ்க்கையில் ஏதாவது உடைய வாழ்க்கையில் நாம் குறையப்பட்டிருக்குமானால் ஆண்டவருடைய தயவை நாம் நாடும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தில் என்ன செய்கிறாரா? அவர் உதவி செய்கிற ஒரு தேவனாக கூட இருக்கிறார். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை நமக்குள் கடந்து வரும்படியாக கூட நாம் ஒப்பு கொடுப்போம், நாம் விட்டு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை அவ்விதமாய் மாற்றுவாராக. ஆமே. நாம் யாவரும் இருக்கும் இடத்துல கூட நாம் எளிமை நிற்பமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு இருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக அவன் நன்றியோடு இருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை ஆண்டவரே அப்பா எங்களிலும் ஆண்டவரே இருக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே நாங்கள் வாசித்தபடி ஆண்டவரே இராமல் ஆண்டவரே அன்பே பெரிது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அந்த அதிகாரத்தை அவர் முடிக்கும் பொழுது அவ்விதமாக கூட அவர் முடிக்கிறார். அன்பே பெரிது என்று, அன்பே பிரதானம் என்று. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே சொல்ல இருந்த சிந்தை ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருக்குள்ளாக ஆண்டவரே கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே அப்பா எங்களுக்குள்ளாக அந்த தாழ்மை ஆண்டவரே கர்த்தாவே மற்றவர்களை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் கர்த்தரை மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே, மற்றவர்களை இழிவாய் நினைப்பதோ
மற்றவர்களை உதாசீனப்படுத்துகிறோ, மற்றவர்களை கேவலமாக நடத்துவதும் அப்படியாக இராதபடிக்கு ஆண்டவரே மற்றவர்களை நாங்கள் மேன்மைப்படுத்துவோம், மற்றவர்களை நாங்கள் கனப்படுத்துவோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை ஆண்டவரே அந்த கீழ்ப்படிதல் அப்பா எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே இருக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. அந்த கீழ்ப்படிதலை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே காணப்படத்தக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே என்று எழுதப்பட்டுள்ளதப்பா. அந்த பரிசுத்தத்தை நாங்கள் காத்து நடக்கத்தக்க ஆண்டவரே எங்களோட சிந்தனையிலே, எங்களோட செயல்பாடு எல்லாவற்றிலும் ஆண்டவரே, எங்கள் நடக்க எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தராய் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாத்திரம் அல்லாமல் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே செயல்பட்டவர்களை அப்பா நாங்கள் மன்னிக்கத்தக்க ஆண்டவரே, மன்னிப்பது மாத்திரமல்ல அந்த காரியத்தை ஆண்டவரே நாங்கள் மறக்கத்தக்க ஆண்டவரே ஒன்றுமில்லாத போல ஆண்டவரே அவர்களை ஏற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த மன்னிக்கிற அந்த மனப்பான்மை ஆண்டவரே எங்களுக்குள்ளாக அப்பா நீ கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே கிறிஸ்து இயேசு சபையை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் குற்றங்களை மன்னிங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது. அப்படியாய் ஆண்டவரே நாங்கள் அதை மன்னிக்கத்தக்க, அதை மறக்கத்தக்க, அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே சிந்தை உள்ளவர்களாக கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் காணப்பட்டாலும் காலை வேளையிலே சுவாமி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தையே ஆண்டவரே நாங்கள் வைத்து ஆண்டவரே பயணிக்கத்தக்க கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே ஒரு பேதுருக்கு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா பரலோகத்திற்குடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினீர். ஆனால் ஆண்டவரே கர்த்தாவே அவனை கடிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவரே மத்தேயு 16ஆம் அதிகாரம் ஆண்டவரே 23ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே மனுஷனுக்கேற்றவைகளை அப்பா நாங்கள் சிந்தியாமல் ஆண்டவரே தேவனுக்கேற்றவைகளை நாங்கள் சிந்திக்கத்தக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் ஆண்டவரே 8ஆவது வசனத்திலே ஆண்டவரே அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். இவைகளையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அப்படியாக ஆண்டவரே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அந்த 8ஆவது வசனத்தில் எழுதப்பட்டுள்ளவைகளை ஆண்டவரே இதுவே நாங்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வந்திருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே பலப்படுத்துவீராக. ஆன்லைன் வாயிலாக கூட ஆராதனையில பங்கு கொண்டு இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரை கர்த்தர் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையை ஆண்டவரை நாங்கள் காத்து கொள்ளத்தக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நாங்கள் தியானித்த இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இதற்கு ஆண்டவரே மாறான சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே அப்பா இந்த வாரத்தில் கடந்து வந்தாலும் ஆண்டவரே இந்த செய்தி ஆண்டவரே எங்களோட இருதயத்தை ஆண்டவரே தட்டத்தக்க ஆண்டவரே இருதயம் என்னும் கதவை ஆண்டவரே தட்டத்தக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அன்பை செலுத்துவோம் ஆண்டவரே, தாழ்மையா இருக்கவும் மன்னிக்கவும் ஆண்டவரே பரிசுத்தமாய் ஜீவிக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இன்று வேண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்ததாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் நம்முடைய வாழ்த்துதலை கூட தெரிவிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். இப்பொழுது கூட நமக்கு வாலிபர்களோட கூடுகை. ஆகவே எல்லா வாலிபர்களும் நீங்கள் தயவாக முன் வரிசையில வந்து அமரும்படியாக கூட கேட்கிறோம். வாலிப பிள்ளைகள் நீங்கள் யாரும் கலைந்து செல்ல வேண்டாம்.
40 வயசுக்கு உட்பட்டவர்கள் எல்லோரும் நீங்கள் முதல் தளத்திலே கூட நீங்கள் முன் வரிசையில கூட வந்து அமரும்படியாக கூட கேட்கும். ஆகவே எல்லா வாலிப பிள்ளைகள் தயவாக யாரும் கலைந்து போக வேண்டாம், எல்லோரும் அமருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். தேவ ஜனமே, ஆன்லைன் வாயிலாக கூட ஆராதனையில பங்கு கொண்டு இருக்கிற உங்களை தேவன் அளவில்லாமல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பலவிதமான பாரங்கள் நிமித்தமாக பலவிதமான சிந்தைகளோடு கூட ஒருவேளை நாம் காணப்படலாம், நீங்கள் காணப்படலாம். ஆனால் இந்த காலை வேளையில நமக்கு வேண்டியது கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த சிந்தை நமக்கு வேண்டியது. ஆகவே இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தையிலே கூட நாம் கவனம் செலுத்துவோம், அந்த சிந்தனையில கூட நாம் பயணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை கூட நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வாராக. ஆமென். நம்ம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக கூட அடுத்த வாரத்தில் நாம் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களுடன் விடை பெறுகிறது பெதெஸ்டா மிஷன். God bless you. Have a blessed week.